ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவேரி எங்கள் கொடைக்கானலில் அவங்க வீட்டில் பசுபதி பிரச்சனை பண்ணி அந்த பொருளெல்லாம் வெளியில் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் அங்கே வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஃபோன் அடித்ததுமே எடுத்து பார்க்குறாங்க. விஜய் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னதுமே தனியாக வந்து அப்படியே ஃபோனை அட்டன் பண்ணி அப்படியே காதில் வச்சுருக்காங்க. இப்போ விஜய் காவேரி கிட்ட காவேரி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ காவேரி வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, நீ கொடைக்கானல் போயிருக்கியா, நிவின் எல்லா பிரச்சனையும் சொன்னார் அப்படிங்கிற மாதிரியும், நான் கொடைக்கானல் கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் பேசுறாரு. உடனே காவேரி இருந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கான எபிசோட்ல ரொம்பவுமே எமோஷனலா பேசுறாங்க. அதாவது விஜய் அவாய்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. விஜய் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவப்பட்டு, நீ வேற நான் வேற இல்லை காவேரி, உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் அதை எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, போதுங்க என்னால் உங்களுக்கு வந்த பிரச்சனைலாம் போதும், இதுக்கப்புறம் வந்து என்னால் உங்களுக்கும் சரி வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிக்கும் பிரச்சனை வர வேணாம், அதனால் நீங்களாவே இருங்க, நான் உங்களை வெறுத்து ஒதுக்கிலாம் வரல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே விஜய் அவாய்ட் பண்ணி பேசுகிறாங்க. விஜயால் ஒரு கட்டத்தில் அதை தாங்க முடியாமல் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அடுத்து வந்து இதை தாத்தா கிட்ட சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆகி அப்படியே ஒரு மாதிரி சாராயெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கிடையில் கல்யாணி பாட்டி வராங்க. கல்யாணி பாட்டி வந்து அவள் தான் உன்னை வெறுத்து ஒதுக்குறாள், நீ இனிமேல் அங்கே போவாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் கொஞ்சம் கோவம் தான் படுறாரு. இருந்தாலும் தாத்தா வந்து பாட்டியை நீ வீட்டுக்குள்ளார போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்லி இப்போ நான் கேட்குறேன்ல, அந்த மாதிரி விஜய் சொல்லி காவேரி கேட்குறாங்களா, இதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பங்குக்கு பேசிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சென்னை வீட்டை காட்டுறாங்க. சென்னை வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. எப்போ இங்கே சென்னைக்கு வந்தாங்கன்னு தெரியல. அப்படியே ரொம்ப அந்த விஷயத்தெல்லாம் பேசி எமோஷனலாக இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ நிவினும் யமுனாவும் வந்துடுறாங்க. இப்போ அது மாதிரி வக்கீல்கிட்ட போயிட்டு எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்கோம், நம்ம லீகலாக நோட்டீஸ் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பேசுகிறாங்க. அடுத்து நம்ம பத்திரத்தை எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேசும்போது, அவன் பத்திரத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த பத்திரம் வந்து பேங்கில் இருந்துச்சு, நாங்கள் அப்பா கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிற டைம்லலாம், அதனால் அதை வச்சு அவன் எதுவும் பண்ண முடியாது, அவனை நம்ம வேறு ஏதாவது சரியான திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குமரன் சொன்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காவேரியோட அம்மா இருக்காங்களா சாரதா, அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி இப்போ ஒவ்வொருத்தராக வரிசையாக பேசுகிறாங்க. அதாவது விஜய் காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இனிமேல் அந்த வாழ்க்கை உனக்கு வேணாம், அவங்க அங்கே போய் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கங்கா விஷயத்துக்கும், அடுத்து யமுனாவை நல்லா படிக்க சொல்லி, அடுத்து நர்மதாவை நல்லா படிக்க சொல்லி, இப்படி ஒவ்வொருத்தங்களுக்காக பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடு வந்து உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து கட்டின வீடு, நீங்கள்லாம் ஒன்றா ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், சந்தானம் 4 பொம்பளை பிள்ளைங்களாக பெற்றிருக்காங்க, இருந்தாலும் 4 வைரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாராட்டணும், அதனால் நீங்கள் 4 பேர் அந்த வீட்டில் தான் இருக்கணும், உங்களுக்கு யாரால் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களோட ஒரே முழு கவனம் அந்த வீட்டை மறுபடியும் நம்மளதாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்துட்டையும் சத்தியம் வாங்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது தான். இன்றைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத தாண்டி கதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.